ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டான பர்த்டே கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம நிறைய நேரங்களில் ஆசைப்படுவோம் நம்ம கையாலே பர்த்டே கேக்லாம் செஞ்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த கேக்கை செஞ்சு முடிச்சுட்டு சரியாக 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கடைகள்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அதோட டேஸ்ட்டு அப்படியே இதில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் செஞ்சுருந்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் மொத்தமாக 3 முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நம்ம கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையை நல்லா இந்த அளவுக்கு அடித்து கலந்து விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு விஸ்க வச்சு திரும்பவும் கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், இப்போ சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துருக்க பாலையும் ஒரு முறை நல்லா விஸ்க வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பாலையும் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 கப் அளவுக்கு கெட்டியாக தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் அதிக புளிப்பு இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா கெட்டியாக இருக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக இருக்கணும். அதாவது நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் ஆயில் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஜல்லடையில் சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடரில் சின்ன கட்டிகள் இருக்கும், அதுக்காக தான் நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சலிச்சுட்டு நம்ம சேர்க்கும்போது நமக்கு கேக் பர்ஃபெக்டாக வரும். அதிகமாக கேக் வெடிப்பு விழுகாது. பாருங்கள், இப்போ ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு சேர்த்துட்டோம். இப்போ இந்த மாவையும் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கிறது கூட சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், மாவை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம பார்த்தோன்னா மாவோட கன்சிஸ்டன்சி கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணும். அவ்வளோதான், மாவை கலந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக கேக் செய்ய போகிறதுக்கு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரம் தான் கேக் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கேக் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாகவே நல்லா உள் பக்கம் பார்த்திங்கன்னா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அடிப்பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைடெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் எடுக்கிறதுக்கு வெந்த பிறகு ஈஸியாக வரும். அவ்வளோதான், இப்போ பாத்திரத்தில் நம்ம நெய் தடவி வச்சாச்சு. அடுத்ததாக பட்டர் ஷீட்டை நான் ஏற்கனவே இந்த பாத்திரத்தோட அளவுக்கு ஏற்றது மாதிரி வட்டமாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை அடிப்பக்கத்தில் போட்டுட்டு இப்போ இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே லைட்டாக நம்ம நெய் தடவிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நம்ம தடவி இருக்க நெய் மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுக்குங்க. அப்போவும் நமக்கு கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்த பிறகு இந்த பாத்திரத்தை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. ஏன்னா குட்டி ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் நான் ஏற்கனவே ஒரு பழைய குக்கர், நான் கேக் எப்போதுமே செய்யக்கூடிய குக்கரை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதில் நான் ஸ்டாண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மெதுவாக நம்ம இந்த கேக்கு செய்ய போகிற பாத்திரத்தை அதில் சேர்த்துட்டு இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த மூடியில் பெல்ட்டு விசில் எதுவுமே போடக்கூடாது. நார்மலாக மூடி வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நமக்கு கேக் பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். 40 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நம்ம வெள்ளைக்கரு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், மஞ்சக்கரு யூஸ் பண்ண போகிறதில்ல. வெள்ளைக்கருவை எடுத்து இந்த பவுலில் சேர்த்துட்டு
இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது நமக்கு இந்த வெள்ளைக்கரு, அதாவது இந்த முட்டையோட வெள்ளைக்கரு நல்லா க்ரீமியாக நமக்கு சூப்பராக வரும். 5 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த பீட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு 2 ஸ்பூன் ஒயிட் சுகரை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்து திரும்பவும் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த 4 நிமிஷம் நல்லா விடாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது நமக்கு இந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா க்ரீமியாக மாறி வந்துடும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நல்லா க்ரீமாகி வர்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும், அவ்வளோதான். க்ரீம் நல்லா இந்த மாதிரி முழுமையாக ரெடியாகி வந்துருச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலை வந்து நல்லா கவுத்தம்னாலும் க்ரீம் வந்து கீழே விழுகாது. அப்போது பர்ஃபெக்டாக நமக்கு க்ரீம் ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே போல் ஒரு கரண்டியில் இந்த க்ரீமை எடுத்துட்டு அழகாக கீழே விட்டு பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் ஒட்டாமல் கீழே விழுகும். அப்போ க்ரீம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ நம்ம க்ரீமை ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேக் குக்கரில் வச்சு சரியாக ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து முழுமையாக வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். மாவு இதில் ஒட்டி வந்தால் கேக் இன்னும் வேகணும்னு அர்த்தம். எதுவுமே ஒட்டலைன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எதுவுமே ஒட்டலை, அப்போ கேக் வந்து நல்லா முழுமையாக வெந்துருச்சு. இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இப்போ வந்து கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் உடனே நம்ம வெளியில் எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுக்கணும். சூடாக எடுத்தோன்னா நமக்கு கேக் வந்து பிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேக்கும் நல்லா ஆறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கோட ஓரங்களை எடுத்து விட்டுக்கணும். அதுக்காக ஒரு கத்தி எடுத்து நல்லா இந்த பாத்திரத்தில் ஓரத்தில் கேக்கையெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க. அப்போ கேக் பாத்திரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த கேக் பாத்திரத்தை அப்படியே பிளேட்டில் கவுத்து போட்டு குப்பரை கவுத்து போட்டுக்கோங்க. கவுத்து போட்டு அடிப்பக்கத்தில் கை வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. தட்டி விடும்போது கேக்கு நமக்கு ஈஸியாக கலண்டு அப்படியே பிளேட்டில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அடியில் போட்டால் அந்த பட்டர் ஷீட் கூட அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பட்டர் ஷீட்டை மெதுவாக நம்ம கேக்லேருந்து எடுத்துடலாம். கேக் வந்து நல்லா பஃபியாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக நமக்கு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேக் வந்து நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த கேக்கில் நம்ம க்ரீம்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் மேல் பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேக்கு வந்து நம்ம 2 லேயராக ரெடி பண்ணிக்க போகிறோம். க்ரீம் வந்து இடையில அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்காக இந்த கேக்கை வந்து நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கேக்கை பாதியாக 2 லேயராக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ கீழே உள்ள இந்த லேயரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சு இப்போ இந்த கேக்கில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம எப்போதுமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் கேக்கு, அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சுகர் சிரப் சேர்க்குறதுனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இப்போ நம்ம இந்த லேயர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி முட்டை வச்சு தான் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் பிளாக் கரண்ட் கேக்குனாலே விப்பிங் க்ரீம் வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த கேக் ரெடி பண்ணுறதுங்கிறது தான். அதனால தான் நான் முட்டை வச்சு எனக்கு க்ரீம் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் விப்பிங் க்ரீம் கிடச்சா விப்பிங் க்ரீம் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பிளாக் கரண்ட்டோட க்ரீம் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். ஆனால் இதுவும் அதே டேஸ்ட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்கு ஒரு வேளை சேர்க்க பிடிக்கலைன்னா விப்பிங் க்ரீம் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டிலே சிம்பிளாக க்ரீம் ரெடி பண்ண நினைக்கிறவங்க முட்டை வச்சு இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ செய்கிற மெத்தட்லேயே செஞ்சுக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி விப்பிங் க்ரீம் வச்சும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இடையில இந்த மாதிரி க்ரீமை வந்து அப்ளை பண்ண பிறகு இது மேலே கொஞ்சம் ஜெரி பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜெரி பழத்தை இது மேலே போட்டு விட்டுக்கோங்க. அப்போ இடையில சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மேலே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த கேக் லேயரை அப்படியே மேலே சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை சைடுலேயுமே நல்லா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சிலிக்கான் ஸ்பூன் இல்லைன்னா வீட்டில் உள்ள ஸ்பூன் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம்.
பாருங்கள், சைடெல்லாம் நல்லா க்ரீம் அப்ளை பண்ண பிறகு இப்போ நம்ம மேல் பக்கமுமே க்ரீமாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ க்ரீமை வந்து ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சீச்சி எடுத்திங்கன்னா நமக்கு குட்டி குட்டியாக டார்க் சாக்லேட் வந்து வந்துடும். அதை இந்த மாதிரி மேலே வந்து நல்லா ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப்பை வந்து இந்த சைட்லலாம் சொட்டு சொட்டாக இந்த மாதிரி வடிய விடுறது மாதிரி லைட்டாக ஒவ்வொரு சொட்டாக வந்து விட்டிங்கன்னா அது கேக் பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த கேக்கோட லுக்கு அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பாதாம் பருப்பையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், மேல் பக்கம்லாம் நல்லா தூவிட்டு சைட்லேயுமே நல்லா இந்த பாதாம் பருப்பையெல்லாம் அந்த மாதிரி க்ரீமில் வந்து ஒட்டுறது மாதிரியே நல்லா தூவி விட்டுக்கலாம். இந்த க்ரீமில் வந்து கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் இப்போ வந்து க்ரீமில் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். இது வீடியோவில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் பாதாம் பருப்பும் கூட என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதை சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமில் கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கடைசியாக அந்த டெக்கரேஷனுக்காக வச்சுருக்க க்ரீம் மேலே ஜெர்ரி பழம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சுட்டு கேக்கை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க. இவ்வளோ பண்ணிட்டோம், ஏன் ஒரு கேண்டில் பற்ற வச்சு நம்ம ஆஃப் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவோட ஒரு கேண்டிலையும் பற்ற வச்சு அதை ஆஃப் பண்ணி இந்த கேக்குக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலப்ரேஷன் கொண்டாடிட்டோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த கேக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மறக்காமல் இந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கடைகளில் நம்ம வாங்கக்கூடிய அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.